அனைவருக்கும் வணக்கம். பொதுவா சனி பயிற்சி வந்தாலே நம்மள நிறைய பேருக்கு பெரிய பயமும் பதற்றமும் ஏற்படுங்க. நம்மளுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதோ அப்படின்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலையுமே ஏற்படும். 7 சனி வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் நிகழ போகுது அப்படின்னு பயம் இருக்குங்க. ஜோதிடத்தின் பலன் நம்ம ஜாதக தசை புத்தி கிரக பயிற்சிகளை பொறுத்து தான் அமையும். அதோட கிரகங்களுடைய பயிற்சி தினம் தினம் நடந்துட்டு தான் இருக்கும். ஆண்டு கிரகங்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய குரு, ராகு, கேது, சனி கிரகங்கள் முறையே ஒரு ஆண்டு, 1.5 ஆண்டு, 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் அமர்ந்து பலன்களை கொடுப்பதால இந்த கிரகங்களுடைய பயிற்சி முக்கியமானதாவே நம்மளிடையே பார்க்கப்படுது. அதுல சனி பயிற்சி வாட்டி வதைக்கப்படுமோ, நம்மை கெடுக்குமோ என்ற எண்ணம் தோன்றுவதா இந்த கிரக பயிற்சியா பார்க்கப்படுது அப்படின்ற எண்ணமே நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். மற்ற கிரகங்களை விட சனி பயிற்சி 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிப்பதால இந்த காலகட்டத்துல நமக்கு அதிக படிப்பினை சனீஸ்வரன் கொடுத்து செல்வார் அப்படின்றதால ஒவ்வொரு முறை நடக்கக்கூடிய சனி பயிற்சியுமே முக்கியமானதா பார்க்கப்படும். அந்த வகையில இந்த ஆண்டு நிகழ இருக்கக்கூடிய சனி பயிற்சியானதே ராசி சக்கரத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? இந்த சனி பயிற்சியானது நம்மளுக்கு நன்மை தருமா, இல்லை ஏதாவது கெடுப்பலன்கள் ஏற்படுத்துமா? அப்படி கெடுப்பலன்கள் நம்மளுக்கு நேரிட இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன பரிகாரங்களை செய்தோம் அப்படின்னா கெடுப்பலன்களிலிருந்து நம்மளால விடுபட முடியும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா எந்த ஜோதிடர்களுமே தினமும் ஒரு முறையாவது விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்ற கேள்வியை எதிர்கொண்டபடிதான் இருக்காங்களாம். ஏன்னா பலாப்பழம் போல அவங்க முள்ளா இனிப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கவே முடியாத புதிருக்கு சொந்தக்காரங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களுமே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னா நீங்க என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது விருச்சிக ராசியில இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. புலியின் பாய்ச்சல் போல எங்கிருந்து எப்படி வருவாங்க, எப்படி பாய்வாங்க அப்படின்னு கணிக்க முடியாதவங்களாதான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்காங்க. நட்சத்திர மண்டலத்தில் அமைந்திருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் விருச்சிக ராசியில தான் வரும். இதுல நட்சத்திர ரீதியாகவும் பலன்கள் மாறுங்க. உதாரணத்திற்கு சொல்லணும்னா கேட்டையில பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படின்னு ஜோதிட ரீதியான உண்மையா சொல்லப்படுது. இருந்தாலுமே இந்த ராசி அப்படின்னு வந்துட்டா பல குணாதிசயங்கள் ஒரே மாதிரியா தான் இருக்கும். விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் கிரகம். செவ்வாயுடைய அதிபதி முருகன். உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் முருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க. திருச்செந்தூர் உட்பட்ட 6 படை வீடுகள் எங்கு சென்று நீங்கள் வழிபட்டாலுமே அதிர்ஷ்டமலை உங்களுக்கு கொட்டும். கர்நாடக மாநிலம் குக்கே நகரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் சுவாமி கோவிலையும் விருச்சிக ராசிக்காரர்கள் சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். புதிர் புலிகளான விருச்சிக ராசிக்காரர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலுமே தீவிரமானவங்களா இருப்பாங்க. அவங்க ரொம்பவே சென்சிட்டிவான, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப ஈஸியா எதையுமே மறக்கவும் மன்னிக்கவும் செய்வாங்க. ஈஸியா யாருடனும் நெருங்க மாட்டாங்க. யோசித்து எல்லா கோணங்கள்லயும் பரிசீலித்த பிறகுதான் அவங்களுடைய இவங்க பழக ஆரம்பிப்பாங்க. அப்படி பழகிய பிறகுமே இவங்க உண்மையானவங்களாக தான் இருப்பாங்க. கோபம், அன்பு, வேலை, கலை இப்படி எதை எடுத்தாலுமே அதுல ரொம்பவே தீவிரமா அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடியவங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரொம்பவே விசுவாசத்தை இருப்பாங்க. இலக்குகளை அடைய ரொம்ப கடினமா உழைப்பாங்க. நம்ம மனது வைத்தா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான். விருச்சிக ராசிக்காரர்கள் நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவங்க. இவங்களிடம் பொய்யான உறவுகளால நீடிக்க முடியாது. உண்மையோடு நடப்பவங்களை இவங்க அன்பா பார்த்து கொள்ளுவாங்க. அதே நேரத்துல இந்த ராசிக்காரங்க ரகசியமானவங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளிடம் தனிப்பட்ட வாழ்க்கையை மற்றவர்களிடம் பாதுகாக்கிறாங்க. ஒரு சிலரை தவிர மற்றவங்களுக்கு இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவா தெரியாது. எதிலுமே ஆழமானவங்களா இருப்பாங்க அப்படின்றதால இவங்களுடைய சிந்தனையுமே ரொம்ப ஆழமானதா தான் இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்து சிந்திக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதோட கரை காணாமல் திரும்ப மாட்டாங்க. ஆங்கிலத்துல டீகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அக்கா அலசி ஆராய்ஞ்சு செய்து விடுவாங்க. வாழ்க்கையுடைய எந்த ஒரு மர்மங்களையும் தத்துவார்த்த ரீதியிலும் ஆராய்வதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான பர்சன் இவங்க தாங்க.
இந்த ராசிக்காரர்கள் படைப்பாற்றல் மிக்கவர்களா இருப்பாங்க. கலை, இசை, எழுத்து போன்ற படைப்பு முயற்சிகள்ல ரொம்பவே சிறந்து விளங்கக்கூடியவங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு தெய்வ பலம் அதிகமா இருக்கு. வலுவான உள்ளுணர்வை கொண்டவர்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ள தாமதமாகும். எதிரிகளுடைய செயல்பாடுகளை இவர்களால முதலிலேயே கணிக்க முடியும். இயற்கையாகவே தலைவர்கள் மற்றவர்களை ஊக்குவிக்கக்கூடிய திறன் கொண்டவங்களா இருப்பாங்க. எதையும் ஆழம் பார்ப்பவர்கள் அப்படின்றதால தலைமை பதவி இவங்களுக்கு வரப்போ நிறுவனம், டீம், குடும்பம் அடுத்த கட்டத்திற்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குங்க. இவ்வளவு புத்திசாலியா இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, அந்த வகையில இந்த ராசினர் சனிப்பயிற்சியில எந்த விதமான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க. இந்த சனிப்பயிற்சியில இந்த ராசினர் பெறக்கூடிய பலன்கள் என்ன? ஒவ்வொரு ராசியிலுமே சனி பகவான் 2.5 வருடம் சஞ்சரிப்பாரு. அனைத்து ராசிகளையும் கடந்து வர கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகும். அந்த வகையில இந்த ஆண்டு நிகழ இருக்கக்கூடிய சனி பயிற்சி மகர ராசி விட்டு பெயர்ந்து கும்பத்துல கடந்த 2.5 ஆண்டுகளா இருந்து வந்த நிலையில இப்போது சனி பகவான் மீனத்துக்கு தான் பயிற்சி ஆறாரு. இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாத்திலயுமே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டமா தாங்க இருக்கு. எல்லா கிரகங்களுமே நமக்கு சாதகமா தான் இருக்கு. எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு போறாரு. சனி பகவான் 4லிருந்து 5ஆம் இடத்துக்கு போறாரு. ராகு பகவான் 5லிருந்து கும்பராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போறாரு. இவங்களுக்கு நண்பர்களாலும் புதிதாக நமக்கு கிடைக்கக்கூடிய நட்புகளாலும் பிரச்சனை வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறப்போ நம்மளுடைய பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் ரொம்பவே முக்கியம். நிறைய பாவங்கள் செய்திருந்தா 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் தண்டனையை கொடுப்பாரு. கேது 10ஆம் இடத்துக்கு போறாரு. கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கவனமா இருக்கணும். விடுதியில் படிக்கும் மாணவர்களை கவனமா பார்த்து கொள்ளணும். கேது பகவானின் மாற்றம் வேலை மாற்றத்தை உண்டாக்கி தரும். சம்பளம் வருகிறது என்று வேலையை மாற்ற வேண்டாம், அது தப்பான முடிவா மாறக்கூடும். உங்களுடைய ஜாதகத்துல எந்த விதமான தசா நடக்கிறது அப்படின்னு பார்த்து கொள்றது ரொம்பவே நல்லது. ஜாதகத்துல 10ல கேதுராக இருந்தா இந்த முடிவுகளை எடுக்காம இருப்பதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கடன் வாங்கி வீடு வாங்கலாம், வங்கி கடன் வாங்கலாம், மற்றவங்களுக்கு கடன் வாங்கி தரலாம், ஜாமீன் கையெழுத்து போடலாம். இந்த விஷயங்கள்லாம் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது. பெண்கள் மனோரீதியான விஷயங்கள்ல கவனமா இருப்பது நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மன ரீதியான குழப்பம், அச்ச உணர்வு அப்படின்றது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சமையலறையில் பெண்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் யாரையும் நம்பி ஒரு இடத்துக்கு போவது, கையெழுத்து போடுவது இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. தெரிந்தவர்கள் மூலம் வரக்கூடிய வேலை வாய்ப்பு, கடன்களை பெறலாம். தெரியாதவர்களை நம்பவே கூடாது. உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏமாறாமல் இருப்பது நல்லது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலுமே எச்சரிக்கையா இருப்பதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களிடத்துல கவனமா இருக்கணும். இந்த காலகட்டத்துல கடனை தவிர்ப்பது நல்லது. வேலை பறிப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது. புதிய கடன்கள்ல எச்சரிக்கை தேவைப்படுது. தசா காலங்கள் நன்றாக இருந்தா வேலை வியாபாரங்கள்ல விஸ்தரிப்பு செய்யாமல் இருப்பது நல்லது. 2026 மே மாதத்துக்கு பிறகு குரு 9ஆம் இடத்துல இருக்கிறப்போ நல்ல பலன்களை தரும். புதிய வேலை வாய்ப்புகள், புதிய விஷயங்கள் சனி பகவான் அள்ளி கொடுப்பாரு. இந்த ஒரு வருடம் மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணுங்க. இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்துக்கொண்டு அமைதியா இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. ராகு கேது ஆசை காட்டி மோசம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய வியாபாரம், வேலை, புதிய முயற்சிகளை நம்பி ஏமாறாமல் இருப்பது நல்லது. பெண்கள் தேவையில்லாத பய உணர்வோடு இருப்பாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் பச்சரிசி தானம் செய்யலாம். குளங்கள்ல மீன்களுக்கு பொறி கொடுக்கலாம். இந்த ராசியினர் அவசியமா ஸ்ரீவாஞ்சியம் சென்று ஈசனை வழிபடலாம். சிருங்கேரி சென்று துங்கபத்ரா நதியில உள்ள மீன்களுக்கு பொறியிட்டு சிவனை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த பரிகாரங்களை செய்தா சனி பகவான் அருள்மலையை பொழிவாரு. அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயங்கள்ல திங்கட்கிழமை தோறும் வில்வ அர்ச்சனை செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க, இல்ல தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதுல தடைகள் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ சொன்ன இந்த பரிகாரங்களை செய்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் விடுபட முடியும். இன்னைக்கு வீடியோல ராசி சக்கரத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசியினருக்கு இந்த சனி பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, அது மட்டும் இல்லாம இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நேர்ந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட என்னென்ன பரிகாரங்களை செய்யணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.